ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். பெரியவர்கள் அனைவரும் பேசி மற்ற ஜோடிகளின் திருமணத்தையும் முடிவு செய்தனர். பைரவி அம்பிகா மாப்பிள்ளை குடும்பத்தினர் எனவும் அக்ஷாவின் பெற்றோர்கள் பெண் குடும்பத்தினர் எனவும் வைத்து வாசுப்ரியாவின் நிச்சயதார்த்தம் நிகழ்ந்தேறியது. வாசுப்ரியாவின் திருமணம் 2 மாதம் கழித்து என்று முடிவானது. ரஞ்சித் சாந்தி திருமணம் கோவிலில் சிம்பிளாக வைத்து கொள்ளலாம் என இருவருமே கேட்டுவிட்டதால் பெரியவர்களும் அவர்கள் விருப்பப்படியே விட்டுவிட்டனர். சாந்தியின் பெற்றோர்களுக்கும் இந்த திருமணத்தில் மனப்பூர்வமான சம்மதம். அதனால் 3 வாரத்தில் கோவிலில் வைத்து அவர்கள் திருமணம் என்று முடிவு செய்தனர் பெரியவர்கள். ஆதர்ஷ் திருமண பரிசாக வாசு மற்றும் விக்ரமிற்கு ஒரு பத்திரத்தை கொடுத்தான். அதில் இருவருக்கும் தங்களது பிஸ்னஸை அவர்களுக்கே முழு அதிகாரம் என ஆதர்ஷ் ரஞ்சித் சைலண்ட் பார்ட்னர் என்ற முறையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. விக்ரம் வாசு இதை கண்டதும் முதலில் அதிர்ச்சியாகி திட்டி தீர்த்து ஒப்புக்கொள்ள மறுத்தனர். ஆனால் ஆதர்ஷோ, டேய், உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த ஃபீல்டுலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப விருப்பமும் இருக்குது. எப்படினாலும் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கொஞ்சம் வருஷத்தில் ஆரம்பிக்கணும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இதுவே எடுத்துக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் வெளியில் போக வேண்டிய நிலைமையும் வராதில்ல. அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் இதில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே நீ தானே சால்வ் பண்ண. உனக்கு திறமை இல்லைன்னு யார் சொன்னது? நீயும் பார்த்துக்கோ. அம்மா அப்பா சித்தி என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவன்கிட்ட நீங்களே எல்லோரும் சொல்லுங்கள். இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவானா? இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தட்டி கேட்கவே மாட்டீங்களா என்று மற்றவர்களையும் துணைக்கு அழைத்தனர் விக்ரமும் வாசுவும். மற்றவர்களோ, அவன் ஆல்ரெடி எங்ககிட்ட பேசிட்டான்ப்பா. உனக்கும் வாசுவுக்கும் இதில் சம்மதம்னா எங்களுக்கும் ஓகேன்னு நாங்களும் சொல்லிட்டோம். எனக்கு நீங்களும் பசங்க தான், அதனால் இதில் எந்த வருத்தமும் எனக்கு இல்லை என்று அவர்களும் கூறிவிட, இது சரி வராது. உங்கள் எல்லாரையும் இவன் ஈஸியாக மண்டை கழுவிருப்பான். ஆமாம், அக்ஷா எங்க? சஞ்சு, அக்ஷாவை கூட்டிகிட்டு வா, அவகிட்ட இதை பற்றி நான் பேசிக்கிறேன் என்றான் விக்ரம். அக்ஷா புன்னகைக்க வாசுவோ, என்னடா இவளும் சிரிக்கிறா என்று விக்ரமின் காதில் குசுகுசுத்தான். அக்ஷா வந்ததும் அவளிடம் இந்த பிரச்சனையை கூறி, அவன்கிட்ட சொல்லு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. அவனே இந்த பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லு. நாங்கள் வேணும்னா அவன் கூட இருக்கோம், ஹெல்ப் பண்ணுறோம். அவன் சொல்கிறபடி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அக்ஷா இப்போது திருவென விழிக்க வாசுதான், என்ன அக்ஷா நீயா சிரிக்கிற முழிக்கிற, என்னாச்சு என்று கேட்டான். இதை கேட்ட ஆதர்ஷ் சிரிப்புடனே, உங்கள் 2 பேருக்கும் கொடுக்க சொன்னதே அவதான், அதுதான் மேடம் இப்படி முழிக்கிறாங்க என்று கூறியதும் விக்ரமோ, இதெல்லாம் உன் வேலையா? உனக்கு என்னதான் ஆச்சு அக்ஷா? எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்கறது என்ன பழக்கம்? மகேந்திரன் சித்தப்பா, ஆனந்தண்ணா எல்லாரும் இன்னைக்கு இருந்திருந்தா ஆதர்ஷ் தானே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா என்று பொரிய துவங்கினான். ஐயோ, வெயிட் 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 விக்ரம், ரிலாக்ஸ். இதை யோசிக்காமல் எதுவுமே டிசைட் பண்ணல. அவங்க எல்லாரும் இருந்திருந்தாலும் அவருக்கு இந்த லைனில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க. அதோட உனக்கும் வாசு அண்ணாவுக்கும் தான் அடுத்த இன்சார்ஜ்னு சொல்லியிருந்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. ஸோ நீ அதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப யோசிக்காத. அண்ட் தூக்கி கொடுக்கறதெல்லாம் இல்லைப்பா. நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? உன் அப்பா அவரோட பிஸ்னஸ், எஸ்டேட் இதெல்லாம் கூட தான் நீ நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் உனக்கு அது பிடிக்கலன்னதும் கம்பல் பண்ணாமல் விட்டுட்டாங்க தானே. அதோட நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி அதை ஆதர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அவர் அதை பாதியில் விட்டுட்டா வர முடியும். அண்ட் எங்களுக்கும் அங்கே தான் எல்லாமே செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இங்கே இருக்கிற வீடு, பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஊட்டியில் பெரியம்மா பெரியப்பா கூட இருந்து அங்கே இருக்கிற பிஸ்னஸ் வேலை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம். மொத்தமாக நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்னு எதுவும் வெளியில் கொடுக்க வேண்டியதும் இல்லை. மனசார நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செஞ்சோம்னு உங்களுக்கும் திருப்தி இருக்குமே. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போது விக்ரம் வாசு இருவரும் ஆதர்ஷை பார்க்க அவர்களிடம் வந்தவன், டேய் புரிஞ்சுக்கோங்கடா, ஆனந்தண்ணா என்கிட்ட இங்கே இரு பிஸ்னஸை பார்த்துக்கோன்னு கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு வேளை நான் இருந்திருந்தா அவரை இழந்திருக்க மாட்டேனோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், உறுத்தல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ அவங்க போனதுக்கப்புறம் என்னால் மனசார அதை எடுத்து நடத்த முடியும்னு தோணலடா. வெளியில் வேறு யார்கிட்டயோ கொடுக்கவும் எனக்கு மனசு இல்லை. இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் நானும் எங்கே போக போகிறேன்? இங்கே பக்கத்தில் தானே இருக்க போகிறேன். எந்த பிரச்சனைனாலும் இல்லை என்ன தேவை இருந்தாலும் நீ கூப்பிட்டா உடனே வரப்போகிறேன். உங்களுக்கு தானே எல்லாமே செய்ய போகிறேன். அது லைஃப்லேயும் ஆகட்டும் பிஸ்னஸ்லேயும் ஆகட்டும் கண்டிப்பாக எப்போவுமே நான் உங்கள் கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். தென் வாட்? ஆனால் இங்கேருந்து நானே எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறது எனக்குள்ளே ஏதோ ஒரு கில்ட்டினஸை கொடுத்துட்டே இருக்குடா. அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்று கூறியதும் மற்றவர்களும் அவனது உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தனர். இறுதியில் விக்ரம் வாசுவை இதை எடுத்து நடத்துவதாக ஒப்புக்கொண்டனர். அக்ஷா சிரிப்புடன் அவர்களிடம் வந்து, அப்புறம் மிஸ்டர் விக்ரம், ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் மேன், இந்த ஹாப்பி மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணிக்க முடியுமா என கிண்டலாக கேட்க விக்ரம் அக்ஷாவை இப்போது முறைத்தான். பாருங்க அதவ், எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது வம்பிழுக்கிறது முறைக்கிறது. உங்கள் தம்பிக்கு அண்ணின்னு கொஞ்சம் கூட பயம் பாசம் மரியாதை எதுவுமே இல்லை. சொல்லி வைங்க என்று முகம் சுருக்கி அவள் புகார் கொடுக்க, கண்டிப்பாடா செல்லம். டே விக்ரம், இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன இருந்தாலும் இன்னும் 1 மாதத்தில் அக்ஷா உனக்கு அண்ணியாக போகிறா. இப்படியே நீ அவளை டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டான் என்று அவன் மிரட்ட, அக்ஷாவும் எஸ் சூப்பர், இதே மாதிரி இன்னும் அவனை நல்லா திட்டுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள். ஆதர்ஷோ வெயிட்டா முடிக்கிறேன். ஸோ விக்ரம், அந்த 1 மாதம் வரைக்கும் தான் உனக்கு வேலிடிட்டி. அதுக்குள்ளே அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, சரியா என்று கூறியதும் மற்றவர்கள் சிரித்தனர். அக்ஷாவோ அவனை ஸ்லோ மோஷனில் திரும்பி முறைத்தாள். ஆதர்ஷும் கண்ணை சிமிட்டி, என்னடாமா பண்ணுறது, தம்பி சின்ன பையன் வேறல்ல, ஆசைப்படுறான், அதான் போனா போகுதுன்னு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தேன். ஜஸ்ட் 1 மந்த்து தான். என்ன விக்ரம், அதுக்கு மேலே அன்னிக்கிட்ட நீ மரியாதையாக தான் பேசணும் இருக்கணும், ஓகேவா? விக்ரமும், கண்டிப்பாக அண்ணா, உன் பேச்சை நான் மீறவே மாட்டேன். 1 மந்த்துக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுறேன் என்று கூறியதும் அக்ஷா இருவரையும், இருங்கடா, உங்கள் 2 பேரையும் இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் என்று அடிக்க துரத்தினாள். இளையோர்கள் அனைவரும் துரத்தி கொண்டும் அடித்து கொண்டும் விளையாட அங்கே சிரிப்பொடி மட்டுமே இருந்தது. இத்தனை வருடத்திற்கும் சேர்த்தி ஒன்றாக எல்லா மகிழ்ச்சியும் கிடைத்தது போல பெரியவர்கள் நிம்மதியாகினர். நாட்கள் வேகமாக நகர அன்று அக்ஷாவின் பிறந்த நாள் என ஆதர்ஷ் அவளது அறைக்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்பி அவளது நெற்றியில் இதழ் பதித்து, ஹாப்பி பர்த்டே சாரா என்றான். அவளும் மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்து கொண்டு, தேங்க்யூ ஸோ மச். என் பர்த்டே உங்களுக்கு யார் சொன்னது என்றாள் தூக்க கலக்கத்தில். நீதான் என்று அவன் கூறியதும் இவள் புரியாமல் சற்று விழித்தாள். அதற்குள் இளையோர்கள் வாசு, பிரியா, ரஞ்சித், சாந்தி, விக்ரம், சஞ்சு என அனைவரும் அங்கே கூடி அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மாற்றி மாற்றி கிண்டல் செய்தும் கொண்டிருந்தனர். இப்படியே 2 மணி ஆகும் வரை பேசிக்கொண்டே இருக்க அக்ஷா ஆதர்ஷின் தோளில் சாய்ந்து அப்படியே உறங்கிவிட்டாள். அதற்கும் அவளை மேலும் கிண்டல் செய்தனர். பின் அனைவரும் உறங்க சென்று விட்டனர். ஆதர்ஷ் அவளை நன்றாக படுக்க வைத்துவிட்டு அறையை சாத்திவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை தாமதமாக எழுந்தவள் இரவு பேசியதையே எண்ணிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் ஆச்சரியம். ஆதர்ஷுக்கு தன் பிறந்தநாள் தெரிய வரும் என்றே எண்ணவில்லை. அதுவும் அவன் முதல் ஆளாக வந்து வாழ்த்து கூறுவான் என முற்றிலுமாக எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று கூட எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே என்று யோசித்தவள், இதுவே எங்கள் பிறந்தநாள், எப்போனாவது ஞாபகம் இருக்குமா இவனுக்கெல்லாம்? நாங்களே வந்து டேய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொன்னால், ஓ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். ஆனால் இன்னைக்கு சார் பாருங்க, டேட் எல்லாம் ஞாபகம் வச்சு நைட்டு எழுப்பி விஷ் பண்ணுறாரு எல்லாம் நேரம். டே ஆதர்ஷ், நீ நடத்துடா என்று வாசு குறை கூறினான். பிரியாவும், ஆமாம், இவர் பெரிய அயல்நாட்டு அதிபர் பாரு, இவங்க பர்த்டேவை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறதுக்கு. ஏதோ சொன்னதும் விஷ் பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் குறை வேற சொல்றியா என வாசுவை வார அவனோ பிரியாவை முறைத்தான். பிரியாவும் விடாமல், பின்ன என்னவா, அவங்க லவர்ஸ் ஏதோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணட்டும் விஷ் பண்ணட்டும்னு விடாமல் இதுக்கே குறை சொல்லி இவ்வளோ பொறாமப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. நீ என் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாமே பிளான் பண்ணி எப்படி எல்லாத்தையும் ஃப்ளாப் ஆக்குன? இந்த லட்சணத்தில் நீ விஷ் பண்ணுறதை பற்றி பேசுகிற. இதில் சாருக்கு ஆதர்ஷ் அண்ணாவை பார்த்து கம்ப்ளைண்ட் வேற.
என்று கூறிய அந்த நினைவில் தலையில் அடித்து கொண்டாள். இதை கேட்ட சஞ்சுவும், கரெக்டாக சொன்ன பிரியா, இங்கே மட்டும் என்னவா என்று விக்ரமை முறைத்தாள். இதோ இங்கே ஒருத்தன் இருக்கானே என்று விக்ரமை கை காட்டி, என் பர்த்டேக்கு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணுறேன்னு சார் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகிட்டார். நைட்டு 12 o'clock இவன் என்னை எழுப்பி விஷ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி கடைசியில் காலையில் 12 o'clock நான் இவனை எழுப்பி விட்டேன். இந்த லட்சணத்தில் சார் வீட்டில் யாருக்கும் தெரியலன்னு என்கிட்ட கேள்வி வேற. அப்போ கூட எனக்கு விஷ் பண்ணவே இல்லை தெரியுமா என்று திட்டியவள், இப்போ தான் இதே மாதிரி ஆதர்ஷ் அண்ணா இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். ஆமாம், நீங்கள்லாம் அடங்கவே மாட்டிங்களா? மங்கி தான் கெட்டது பார்த்ததுன்னு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான். நீங்கள் தான் ஒழுங்காக எதுவும் பண்ணுறதில்ல. பண்ணுற ஆதர்ஷையாவது ஒழுங்காக விடாமல் கேள்வி குறை புலம்பல்னு ஆளுகளை பாரு என்று வாசு விக்ரம் இருவரையும் பொறிந்து தள்ள அவர்கள் இருவரும் தலை கவிழ்ந்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். இதை கேட்டுக்கொண்டிருந்த அக்ஷாவும் ஆதர்ஷும் சிரித்தனர். இவங்களும் யாரும் சொல்லலை, என்கிட்டையும் நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் எப்படி ஆதவ் உங்களுக்கு தெரிஞ்சது? அம்மா அப்பா யாராவது என் பிறந்த நாள்னு சொன்னாங்களா என்ன என்று அக்ஷா ஆதர்ஷை பார்த்து கேட்க அவனோ இல்லை என்பது போல தலையசைத்தான். என் ஒய்ஃப் நீ தாண்டி எனக்கு சொன்ன, இப்போதைக்கு அவ்வளோதான் என்னோட பதில். எப்போன்னு நீ யோசிச்சு பாரு, இல்லாட்டி எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன் என்று கூறிவிட அவளும் அவனது பிடிவாதம் அறிந்ததால் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டான் என்று யோசித்துவிட்டு அப்படியே தூங்கியதுதான் நினைவுக்கு வந்தது. சரி, இன்னைக்குள்ளே யோசிப்போம் என்று கூறிக்கொண்டவள் குளிக்க சென்றாள். அவள் குளித்து முடித்து வெளியே வரும்போது மெத்தையில் ஒரு பார்சல் இருந்தது. அதை பிரித்து பார்த்தால் பிங்க் மற்றும் வெள்ளை நிறத்தில் பூ டிசைன் வைத்து ஒரு புடவை இருந்தது. அதன் மேல் ஹாப்பி பர்த்டே டு மை லிட்டில் ஏஞ்சல் என இருக்க அவள் சிரிப்புடன் மனதில் ஆதர்ஷை ஸ்வீட் இடியட் என திட்டிக்கொண்டே அந்த புடவையை அணிந்து கொண்டாள். வெளியே வந்தவள் அந்த புடவையில் ஆதவ் தான் தன்னை முதலில் பார்க்க வேண்டுமென வேகமாக மாடிக்கு சென்று தேடினாள். அங்கே யாருமே இல்லை. சிறிது நேரம் காத்திருந்து விட்டு கீழே வர அனைவரும் அவளுக்கு வாழ்த்து கூறினர், ஆசிர்வதித்தனர். சாமி கும்பிட சொல்லி அடுத்து சிந்து, அனீஷ், ராணேஷ் வந்து அவளோடு சற்று நேரம் பேசிவிட்டு வாழ்த்து கூறிவிட்டு விளையாட சென்று விட்டனர். அங்கே ஆதர்ஷ் தவிர மற்ற அனைவருமே இருந்தனர். ஒரு அரை மணி நேரம் தாண்டிய பின் இதற்கு மேல் தாங்காது என நினைத்தவள் வாய் திறந்து அனைவரிடமும் ஆதவ் எங்கே என்று கேட்டே விட்டாள். அனைவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டு என்னவென்று அவள் புரியாமல் விழிக்க, உன் புருஷன் உனக்காக ஏதோ உள்ள சமைச்சிட்ருக்கான் என்று கிண்டலாக கூறினர். அக்ஷாவிற்கு முதலில் சிரிப்பு வந்தாலும், என்ன சொல்கிறீங்க? சரி, எல்லாருமே இங்கே இருக்கீங்க, ஹெல்ப்புக்கு கூட அவருக்கு என்று கேள்வியாக கேட்க அக்ஷாவின் அத்தைகளோ, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, அது முழுக்க முழுக்க அவர் மட்டுமே தான் உனக்காக செய்யணுமா, நாங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு கிரெடிட் வந்துடும் பாரு, அதனால எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு என்று கிண்டல் செய்தனர். அவளுக்கு கூச்சமாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் வந்தது. சரி, நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்று அக்ஷா நகர அம்பிகாவோ, ஐயோ உன்னை வந்தாலும் விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கான், நீ இங்கே இரு, அவனே வந்துடுவான் என்று அவளை நிறுத்தி வைத்தனர். சிறிது நேரத்தில் வெளியே வந்தவனிடம், என்ன செஞ்ச அவளுக்கு, என்னது முடிஞ்சதா, காட்டு எப்படி செஞ்சிருக்க என பல கேள்விகள் அனைவரிடமிருந்தும் வந்தது. அவனோ, அடடா எல்லாம் நகருங்க, பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், அவளுக்கு தானே இதை நான் ஸ்பெஷலாக பண்ணேன், ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு என்று கூறியவன் அவளிடம் திரும்பி, நாம் கார்டனில் போய் உட்காந்து சாப்பிட்லாமா என்று கேட்டான். அக்ஷாவோ அனைவரையும் சுற்றி பார்க்க ஆதர்ஷ் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல், அவங்கள என்ன பார்க்குற, அவங்க எல்லாருக்கும் உள்ளே இருக்கு, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, நீ வா என்று கைப்பிடித்து இழுத்து செல்ல தனலட்சுமியோ பின்னாடி நின்று கொண்டு, டே ஆதர்ஷ் நீ ரொம்ப பண்ணுறடா என்று மிரட்டினார். அவனோ, என்ன பெரியமா, இன்றைக்கி என் ஒய்ஃப் பிறந்தநாள் வேற, ஸோ நானே அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு ஊட்டி விடணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்ன தான் அம்மா, ஆண்டி, தங்கச்சி, அத்தை, சித்தின்னு எல்லாருக்கும் நான் ஊட்டி விட்டாலும் அவங்க ஆளுங்க கொஞ்சம் கோபப்படுவாங்கல்ல, ஸோ நமக்கு எதுக்கு அந்த பாவம் எல்லாம், பிரச்சனை பண்ணாமல் அவங்களையே ஊட்டி விட சொல்லாம்னு தான் நான் சாராவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் என்னை இப்போவே முறைச்சி பார்க்குறாங்க.
நீங்கள்லாம் அவங்கக்கிட்ட போங்க, அவங்களே உங்களை கூட்டி விடுவாங்க என்று கூற, மற்றவர்களோ வாளு போடா என்று அவனை அடிக்கவும் மற்றவர்கள் சிரித்தபடியே நகர்ந்தனர். ஆதர்ஷ் அக்ஷாவை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தான். அவளை ஊஞ்சலில் அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டு வேண்டுமென்றே அவளுக்கு ஒரு உருண்டையை எடுத்து சூடாக ஊட்டிவிட்டான். அவள் வாயில் போட்ட பின் முதலில் கண்களை விரித்து விழித்தவள் அப்படியே வைத்து கொண்டு உஃப் உஃப் என்று ஊதினாள். அவனோ புன்னகையுடன் சூடா இருக்கா, துப்பிடு என்று கூற, அவள் வேண வேணாம் என்பது போல தலையசைத்துவிட்டு மெதுவாக உண்ண அவனிடம் அதை பார்த்து ஊட்டி விடுங்க, ரொம்ப சூடா இருக்கு என்றாள். இதை கேட்ட அவனும் சிரிப்புடன் அதன் பின் அவளுக்கு பார்த்து ஊதிவிட்டு ஊட்டிவிட்டான். அவளும் பேசிக்கொண்டே உண்டு முடித்தாள். இடையில் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இது பிடிக்கும்னு என்று கேட்க, அவன் அவளது மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு அதையும் நீ தான் சொன்ன என்று கூறினான். அவளுக்கோ தான் எப்போது கூறினோம் என சுத்தமாக ஞாபகமே வராமல் இருக்க அப்படியே யோசித்து கொண்டே உண்டு முடித்தாள். அச்சோ ஆதவ், சாரி, நீங்கள் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. நான் வேணும்னா உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரவா, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டேனே என்று அவள் கேட்க, அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அக்ஷா ஆதவை உழுக்க, அவனும் ஆதவ் உங்ககிட்ட தான் கேட்குறேன், உங்களுக்கு நான் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரவா, எல்லாமே எனக்கே கொடுத்துட்டீங்களே என்று மீண்டும் கேட்டதும் வேண்டாம் என தலையசைத்தான். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல நம்ம கோவிலுக்கு போகணும், நீ ரெடியாக, நானும் ரெடியாகிட்டு வந்துடுறேன் என்றான். இருவரும் தயாராக செல்ல அக்ஷாவிற்கு பைக்கில் போனால் நல்லா இருக்குமே என மனதில் யோசித்து கொண்டே இருந்தாள். ஆனால் இங்கே கார் தானே இருக்குது, அவர்கிட்ட பைக் இல்லையோ, அது சரி, அவர் எங்கே இங்கே இருந்தார், பைக் இருந்தாலும் அவர் வேலை பார்த்தது பெங்களூரில், அங்கே தான் வச்சுருப்பார், இங்கே யார் பைக் ஓட்டுவாங்க, அவர்கிட்ட கேட்கலாமா, வேணாம், கேட்டால் பாவம் அதுக்காகவே ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவார், ஒரு நேரம் வெளியில் போகிறதுக்கு எதுக்கு பைக் தனியாக, எப்படி இருந்தாலும் அவர் கூட தானே போகிறோம், இதில் போனால் என்ன என தனக்குள்ளே பேசி பல கேள்வி பதில்களை முடித்து முடிவுக்கு வந்தவள் கிளம்பி வெளியே வந்தாள். அவள் மீண்டும் வெளியகல பார்க்க அவன் பைக்கை எடுத்து வைத்து தயாராக இருந்தான்.